அனைவருக்கும் வணக்கம். உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு. வெல்கம் டு மை சேனல். இந்த காணொளியில அழகு 3ல சிற்றிலக்கியங்கள் அப்படின்ற பொருண்மையில தொடர்ச்சியா பதிவுகளை பார்த்துட்டு வரோம். அந்த அடிப்படையில இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கின்ற சிற்றிலக்கிய வகைமை மாலை. மாலை அப்படின்ற சிற்றிலக்கிய வகைமையில் இடம்பெற்றுள்ள பதிவுகளை பார்ப்பதற்கு முன்னாடி மறக்காம நம்ம யுஜிசி நெட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மாலை ஒரு பொருள் குறித்த பல கருத்துக்களை பல வகை செய்யுள்ள பாடனா அதுக்கு மாலையின் பெயர். அந்தாதியாவும் மாலையை பாடக்கூடிய ஒரு முறை உண்டு. மாலை வகைகள் அப்படின்னு பார்க்குறப்போ நிறைய வகைகள் இருக்கு. இதுல ஒரு 20, 22 வகைகளை மட்டும் பார்க்கலாம். முதல்ல அங்கமாலை. அங்கம்னா உறுப்புன்னு அர்த்தம். வெளி விருத்தம் என்னும் செய்யுள் வகையால தேவர்களை பாதாதி கேசமாகவோ மக்களை கேசாதி பாதமாகவோ பாடக்கூடியதுதான் அங்கமாலை. திருநாவுக்கரசனுடைய திரு அங்கமாலை உதாரணமா எடுத்துக்கலாம். சிவபெருமானுடைய உடல் உறுப்புகளை பாடியிருப்பாரு யாருன்னா திருநாவுக்கரசர். இரண்டாவது அனுராக மாலை. தன் கனவில் ஒருத்தியை கண்டு மகிழ்ந்த ஒருவன் தன் தோழனுக்கு உரைப்பதாக பாடக்கூடியது அனுராக மாலை. இரட்டை மணி மாலை. வெண்பா கட்டளை கலித்துறை மாறி மாறி வர 20 செயல்களால அந்தாதி முறையில பாடினா அதுக்கு இரட்டை மணி மாலைன்னு பேரு. இல்லை அப்படின்னா வெண்பாவோ ஆசிரிய விருத்தமோ பின்னி வர அமையக்கூடிய முறையிலையும் பாடலாம். இருவேறு வகை மணிகள் அடுத்தடுத்து அமைய தொடுப்பது போலையும் அழகா அமைச்சு பாடலாம். இது உதாரணத்துக்கு காரைக்கால் அம்மையாருடைய திரு விரட்டை மணிமாலை, கபிலதேவ நாயனாருடைய மூத்த நாயனார் திரு விரட்டை மணிமாலை, நம்பியாண்டார் நம்பியினுடைய திருநறையூர் விநாயகர் இரட்டை மணிமாலை, குமரகுருபரருடைய மீனாட்சி அம்மை இரட்டை மணிமாலை, சிவகாமி அம்மை இரட்டை மணிமாலை. இது எல்லாமே இரட்டை மணிமாலைக்கு உதாரணம். நான்காவதாக இணை மணிமாலை. வெண்பா கட்டளை கலித்துறை அல்லது வெண்பா அகவல் அந்தாதி தொடையாக அமைய 100 செயற்களால பாடினா அதுக்கு இணை மணிமாலையின் பெயர். உற்பவ மாலை. திருமாலினுடைய பிறப்ப 10 ஆசிரிய விருத்தங்கள்ல வாழ்த்தி தலைவனை காப்பாற்றுமாறு வேண்டி பாடக்கூடியது உற்பவ மாலை. காப்பு மாலை. தெய்வம் காப்பதாக வேண்டி 3 அல்லது 7 சேட்களால பாடினா அதுக்கு காப்பு மாலையின் பெயர். பல்சந்த மாலை. 10 முதல் 100 விகற்பித்த பாக்களால அந்தாதியா பாடினா அதுக்கு பல்சந்த மாலையின் பெயர். இது பார்த்தீங்கன்னா வகுப்பும் ஆசிரியமுமாக வரும். 10 முதலாக 10 10 ஈராக ஒவ்வொரு 10ம் ஒவ்வொரு சந்தமாக 100 பாடல்களால பாடினா அதுக்கு பல் சந்த மாலையின் பெயர். பன்மணி மாலை. கலம்பக உறுப்புகளாம் அம்மானை ஊசல் ஒருபோகு நீங்களாக பிற 15 உறுப்புகள்ல அந்தாதி முறையில பாடினா அதுக்கு பன்மணி மாலையின் பெயர். புகழ்ச்சி மாலை. அகவல் அடியும் கலிப்பா அடியும் கலந்து வர வஞ்சிப்பாவால பெண்களை புகழ்ந்து பாடினா அதுக்கு புகழ்ச்சி மாலையின் பெயர். பெருமகிழ்ச்சி மாலை. பெண்களுடைய அழகு, குணம், ஆக்கம், சிறப்பு இதெல்லாம் பேசினா அதுக்கு பெருமகிழ்ச்சி மாலையின் பெயர். நவமணி மாலை. ஆசிரிய விருத்தத்தால பாடக்கூடியது. ஒவ்வொரு செய்யுளும் தேவர்கள் காத்தா தேவர்கள் காத்தாவென 10 செயல்ல பாடினா அதுக்கு நவமணி மாலையின் பெயர். ஒரே பாட்டு வகையான அமையாது. வெவ்வேறு வகை பாவினத்தினாலும் அந்தாதி முறையில பாடினா அதுக்கு 9 பாடல்கள் பாடினா நவமணி மாலையின் பெயரை நாங்க 10ன்னு சொல்லிட்டேன். 9 நவம்னாவே 9. பாவும் பாவினமும் கலந்து 9 பாக்கள்ல அந்தாதி முறையில பாடலாம். அப்ப ஆசிரிய விருத்தத்திலையும் பாடலாம். ஒவ்வொரு செயல்களையும் தேவர்கள் காக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 9 செயல்ல பாடினா அதுக்கு நவமணி மாலை பெயர். ஒரே பாட்டு வகையான அமையாது. வெவ்வேறு வகை பாவினத்தாலையும் அந்தாதி முறையில பாடினா அதுக்கு நவமணி மாலையின் பெயர். பாவும் பாவினமும் கலந்து வர 9 பாடல்கள் பாடினாலும் நவமணி மாலையின் பெயர். நான்மணி மாலை. வெண்பா கலித்துறை அகவல் விருத்தம் என்ற வரிசையில அமைய அந்தாதியா 40 பாடல்கள் பாடினா அதுக்கு நான்மணி மாலையின் பெயர். விருத்தம் முன்னம் பின்னுமா அகவல் பின்னுமாக அமைய மாற்றி மாற்றியும் பாடலாம். நாம மாலை. அகவல் அடியும் கலிப்பா அடியும் கலந்து வர வஞ்சிப்பாவால ஆண்களை புகழ்ந்து பாடினா அதுக்கு நாம மாலையின் பெயர். மும்மணி மாலை. வெண்பா கலித்துறை ஆசிரிய விருத்தம் என அந்தாதியாக 30 பாடல்கள் பாடினா அதுக்கு மும்மணி மாலையின் பெயர். வசந்த மாலை. தென்றலை சிறப்பித்து பாடினா அதுக்கு வசந்த மாலையின் பெயர். வேனில் மாலை. வேனில விவரித்து பாடினா அதுக்கு வேனில் மாலையின் பெயர். வறுக்க மாலை.
மொழிக்கு முதலாக வரும் ஒவ்வொரு எழுத்துகளும் ஒவ்வொரு பாட்டு அமைய உயிர் வர்க்கம் உயிர்மெய் வர்க்கம் என்ற 2 வகையில பாடலாம். அதுல வந்து யாவும் ஞா இந்த 2ம் நீங்க மற்றைய மொழிக்கு முதலாகும் 7 எழுத்துக்களே வர்க்க மாலைக்கு உரியது. க, ச, த, ந, ப, ம, வ. இந்த எழுத்துக்கள் வந்து முதல் எழுத்தா வந்து பாடக்கூடியது வந்து வர்க்க மாலை. மெய்கீர்த்தி மாலை சொற்சீரடி என்னும் கட்டுரை செய்யுளார் குலமுறையிற் செய்கீர்த்தியை அழகுற தொழில் என இலக்கண விளக்கம் வந்து இதனுடைய இயல்பு வந்து சொல்லுது. அதாவது மெய்கீர்த்தி அப்படின்னா முன்னோரை பத்தி அந்த குலத்தை பத்தி பேசுறது. இது வந்து வளர்ந்து தனி பிரபந்தமா சோழர் காலத்துல மாறிடுச்சு. மெய்கீர்த்தி எழுதக்கூடிய ஒரு வழக்கம் உண்டு. அடுத்து வந்து தாரகமாலை வகுப்பு என்னும் யாப்பு வகையால் கற்புடைய மகளிரை புகழ்ந்து தூசிப்படையை போற்றி 9 பாடல்களை பாடினா அதுக்கு வந்து தாரகமாலைன்னு பெயர். தண்டகமாலை வெண்பாவினால் 300 சேர்க்கள் பாடினா அதுக்கு வந்து தண்டகமாலைன்னு பெயர். 21வதா கலம்பகமாலை கலம்பக உறுப்புகள்ல அம்மானை ஒரு போகு என்னும் 2ல ஒன்றோ இரண்டுமோ நீக்கி பிற உறுப்புகள் அந்தாயத்தோடைய அமைய பாடினா அதுக்கு வந்து கலம்பக மாலைன்னு பெயர். மாலை தொடர்பான ஒரு முக்கியமான நூட்கள் அப்படின்னு பாக்குறப்போ முதல் நூலா காரைக்கால் அம்மையாருடைய திரு இரட்டைமணி மாலையை சொல்றாங்க. மூத்த நாயனார் திரு இரட்டைமணி மாலை வந்து கபிலதேவ நாயனார் எழுதியிருக்காங்க. கோயில் நான்மணி மாலை பட்டினத்தடிகள், நால்வர் நான்மணி மாலை சிவபிரகாச சுவாமிகள் துரைமங்கலம் சிவபிரகாச சுவாமிகள், திருமந்திர மாலை திருமூலர், அங்கமாலை திருநாவுக்கரசர், திருமாலை தொண்டரடி பொடியாழ்வார். இந்த தகவலோட மாலை அப்படின்ற சிற்றிலக்கிய வகைமை குறித்த பதிவை நான் வந்து நிறைவு செய்கிறேன். இந்த காணொலி வந்து உங்களுக்கு பயனுள்ள வகையில இருக்கும்னு நான் நம்புறேன். நன்றி.